ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தக்காளி பஜ்ஜி, தக்காளி கடைசல். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ரெகுலராக செய்கிறத விட நம்ம இதை வந்து வேறு மாதிரி செஞ்சுருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 4 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, ஒரு துணி இஞ்சி, ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், வரமிளகா எடுத்துருக்குறேங்க. இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தக்காளியிலேருந்து வர தண்ணியிலேயே நல்லா வெந்து வரணும். நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு வந்து கொஞ்சம் தீஞ்சு வராதுங்க. இப்போ நம்ம நல்லா இதை வந்து வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அப்படியும் பண்ணலாங்க. நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நம்ம வந்து பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 பல்ஸ் திருப்பி எடுத்திங்கன்னா அந்த வெங்காயம் ரொம்ப நைஸாகவும் அறியாது, நமக்கு வாயிலையும் கடிப்படுற மாதிரி வரும். இப்போ நமக்கு தக்காளி பஜ்ஜி ரெடிங்க. நம்ம இட்லி, தோசை எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க.